ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இவர்களே கர்த்தருக்கு சொந்தமான இஸ்ரவேலர். அவரே இவர்களுக்கு எல்லாமும் மாணவர். அவரே ஆளுகை செய்கிறவர், விடுவிக்கிறவர், போஷித்து பாதுகாத்து வாழ வைத்தவர். இது கர்த்தருடைய கிருபை. அவர்களை மீட்டு தமக்கு சொந்த ஜனமாக்கி இஸ்ரவேலின் தேவன் என்று கர்த்தர் ஒரு நாமத்தையும் கொடுத்தார். ஆனால் அவர் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றார்கள். இங்கேதான் பிரச்சனையே ஆரம்பித்தது. நீங்கள் தெரிந்து கொள்ளும் ராஜாவின் நிமித்தம் முறையிடுவீர்கள், கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சாமுவேல் கர்த்தர் கூறினதை அவர்களிடம் சொன்னபோது, ஜனங்களே தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், சகல ஜாதிகளைப் போல நாங்களும் இருப்போம் என்றார்கள். இதுவே அவர்களுக்கு கண்ணியாயிற்று. தேவ பிள்ளையே, இது நமக்கும் பொருந்தும். நம்மை ஆளுகை செய்கிறவராக நாம் கர்த்தரை சேவித்து வழிபட்டாலும், அவரது சத்திய வார்த்தையை அறிந்திருந்தாலும், எல்லோரையும் போல வாழ துணிகரம் கொள்ளும் போது அதுவே நமக்கு கண்ணியாகி விடுகிறது. பாவம் நம்மை சுற்றி பிடிக்கிறது. நமது சுயத்தினாலும் உலகத்தின் ஆளுகைக்குள் நாம் விழும்போது நாம் வேஷதாரிகளாக மாறுகிறோம். பாவம் நமது வாழ்வில் ஆதிக்கம் செலுத்த வாசலை திறந்து விடுகிறவர்களாகிறோம். கவனமாயிருப்போம். கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இனி நம்மை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர் இயேசு மாத்திரமே என்ற நிலையில் உறுதியாயிருப்போம். அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் தேடுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, நீரே எங்களை ஆளும் தேவன். உம்மை விட்டு விலக பண்ணும் துணிகர பாவங்களுக்கு எங்களை கிருபியாய் விலக்கி ரட்சித்தள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையாய் இருக்கவும், உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று அனுபவிக்கவும், உங்கள் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி காத்தருளை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து பெருகவும், எங்கள் நம்பிக்கை தேவனாகி கர்த்தரில் பெருகவும், முழு உள்ளத்தோடு நன்மைகள் செய்யவும் உங்கள் கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் அனுதின தேவைகளில், முயற்சிகளில், பிரயாசங்களில், வருமானத்தில், தொழிலில், வேலையில், வியாபாரத்தில், விவசாயத்தில் இரட்டிப்பான நன்மைகளை பெற்று அனுபவிக்க தயவு செய்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, வியாதியினால் உடல் பலவீனத்தால் பீடிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் உங்கள் தழும்புகளால் குணமாக்குங்க. கடன் பிரச்சனையினால் தவிக்கிறவர்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்க செய்யுங்க. வாகன விபத்துகள் ஏற்படாதவாறு பயணம் செய்கிறவர்கள் காக்கப்படவும் தேவ அனுகூல வேண்டும் என விண்ணப்பம் பண்ணுகிறோம். தேவனே, போதைப் பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து கடத்தி கொண்டு வருகிறவர்கள், அதை விற்கிறவர்கள், பதுக்கி வைக்கிறவர்கள் தீய வழிகளிலிருந்து விடுதலை பெறவும், சிறுவர்கள், மாணவர்கள் இந்த தீய பழக்கங்களில் சிக்காதபடி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். குழந்தைக்காக ஜெபிக்கிற தம்பதியரின் குறைகளை அகற்றி அவர்கள் வாழ்வில் அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தளவும், பிரசவத்திற்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், தேசத்தில் பெருகி வரும் பாலிய குற்றங்கள் தடுக்கப்படவும், கலாச்சார சீரழிவுகளினால் குடும்பங்களில் சமாதான குறைவுகள் ஏற்படாதவாறு காக்கப்படவும், தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களும் உங்கள் செட்டையின் மறைவில் காக்கப்படவும், எல்லையோர மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் தேவரீர் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், தடைகள் மத்தியிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஊழியம் செய்யவும், தடையாயிருப்பவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.